ஒன்றும் இல்லை, ஒரு 41 பேரை கொண்டுவிட்டு இந்த தாவேக்காரன்லாம் ஓடி ஒளிகிறாங்கல்ல 2009 காலகட்டங்களில். நீ தலைவர் படம் வச்சிருந்தாலே கைது பண்ணுவான். பைக்கில் போட்டு அரெஸ்ட். ஆமாம், நானாக வீட்டில் விட்டு வெளில வரேன்னா நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு என்னை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நாம் தமிழ் இருக்கிற எல்லாருமே ஐஎஸ் வந்து ஒட்டிக்கும் வாட்ச் பண்ணோம். என் மனைவி வந்து ஒரு நாள் ஊருக்கு போகிறேன், அவளை கொண்டு போய் நான் வந்து பேருந்து நிலையத்தில் விடுறதுக்கு போகிறேன். என் ஸ்கூட்டி ஒன்று வச்சுருப்பேன், அதில் அழைச்சிட்டு போகிறேன். எனக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், சார் நான் என் பொண்டாட்டியை போய் பஸ் ஏற்றி விட போகிறேன் சார், ஊருக்கு போகிறா சாருங்கிறேன். எங்கள் கடமையை செய்ய விடுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த இனப்படுகொலை குறுந்தகடுகளை வந்து கொண்டு போய் கொடுக்க கூட முடியாது, உடைச்சி போட்டாங்க. இங்கிருந்து பெரிய அளவுக்கு வந்து முயற்சி செய்து உதிர பொட்டலங்களை வாங்கி அங்கே வந்து அனுப்புகிறோம். போர்க்களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, காயம்பட்ட மக்களுக்கு வந்து மருந்து மாத்திரை எல்லாத்தையும் அனுப்பணும்னா ஜாபர் சேட்டுங்கிற அந்த உளவுத்துறை அதிகாரி வச்சுக்கிட்டு ஷூ காரெல்லாம் போட்டு அந்த உதிர பொட்டங்களை போய் மிதிச்சு அழிச்சார். இதுதான் எங்கள் அப்பா போன்ற திமுகவோட உன்னதமான தொண்டர்கள் வந்து நம்பிக்கை இழந்து போனது. ஹார்ட்கோர் உடன்பிறப்பு அவங்கெல்லாம் வந்து நொந்துட்டாங்க, அட பாவிங்களான்னு. அப்போ தான் நமக்கு வந்து சரி இவங்களை வீழ்த்தாம இந்த இனம் எழாதுங்கிற மாதிரி சிந்தனை தொடங்குறப்ப தான் சீமான்கிற ஒரு தலைமை உருவாகி அதை பேச தொடங்குறப்ப தான் ரெண்டும் ஒரே அலைவரிசையில் பொருந்த தொடங்குது. இப்போ இதே உணர்வு கொண்ட எல்லாரும் அந்த இதில் ஒன்று சேர்றாங்க. ஆமாம், அதில் ஒன்று சேர்றோம்.